பிராக்மட்டிசம். பிராக்மட்டிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்கான நிறைய நேம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க டவுன் டு எர்த் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. அத கேஸ் வேல்யூ பிலாசபி, யூட்டிலிட்டேரியன் பிலாசபி, அதாவது வேர்ல்ட்லி வைஸ் பிலாசபி அண்ட் பிராக்டிகல் பிலாசபி. அவங்க பிராக்மட்டிசம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிகல் யூட்டிலிட்டி இதோட தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கும். The essence of pragmatism is essence அப்படின்னா அதோட முக்கியத்துவம், பிராக்மட்டிசம் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதான் அமெரிக்கா தான் இந்த பிராக்மட்டிசனுடைய சிந்தனை பிறப்பிடம். பிராக்மட்டிசனுடைய பிறப்பிடம் வந்து அமெரிக்கா. இது எவ்வாறு தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத சுதந்திரத்துக்காக இங்கிலாந்து நாட்டுல மற்றும் ஐரோப்பா நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. அப்ப அவங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் இந்த தத்துவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து உருவாகுது. அதாவது மத சுதந்திரத்துக்காக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடியேறுகிற போது அங்க புதுசா ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து வாழ்க்கை முறை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய வாழ்க்கையை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்றதுக்காக விரும்புறாங்க. அப்ப அவங்க வந்து ஏற்கனவே இருந்த அந்த வாழ்க்கை முறை அப்புறம் பண்பாடுகள் இதை எல்லாமே விட்டுட்டு புதுசா ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுச்சூழலை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்காக அவங்க ட்ரை பண்ணி அதன் மூலமாக உருவாக்குன ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த பிராக்மட்டிசம் அப்படின்றது. அடுத்து ஒருவரின் நோக்கங்களை நிறைவேற்றுவதும் ஒருவரின் வாழ்க்கையை வளர்ப்பதும் எதுவோ அதுவே உண்மை என்று யதார்த்தமானும் கூறுகிறது. நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஏதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை நாம வந்து ட்ரூ அப்படின்னு நினைப்போம். ஆனா பிராக்மட்டிசத்தின் படி ஒருவரோட நோக்கங்களை எது நிறைவேற்றுகிறதோ அல்லது ஒருவருடைய வாழ்க்கையை எது வளர்க்கிறதோ அதுதான் வந்து உண்மை அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப உண்மை அப்படின்னா நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையை வளர்க்க வேண்டும். அப்படி நோக்கங்களை நிறைவேற்றாமல் வாழ்க்கையை வளர்க்காமல் எது இருந்தாலும் அதை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த எல்லா இலட்சியங்களும் அதாவது ஆல் ஐடியல்ஸ், எல்லா இலட்சியங்களும் சூழ்நிலைக்கு தொடர்புடையவை, சூழ்நிலையோட தொடர்புடையவை. அப்புறம் நடைமுறைவாதம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நடைமுறைவாதத்துல நம்ம பிராக்மட்டிசம் சொல்றோம். அது வந்து எதை முக்கியமா வலியுறுத்துதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் நாலேஜ், அதாவது செயல்பாட்டு அறிவு அதை வலியுறுத்துகிறது. அந்த பிராக்மட்டிசத்தினுடைய அந்த சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா சிபி பியர்ஸ், அடுத்ததாக வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூயி. முக்கியமா இந்த ஜான் டூயி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. அடுத்ததாக மீனிங் ஆஃப் பிராக்மட்டிசம். பிராக்மட்டிசத்துடைய மீனிங் பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று ரீதியாக நடைமுறை அணுகுமுறையை பண்டைய கிரேக்கத்தினுடைய சோபிஸ்ட் தத்துவ ஞானி புரோட்டோகேரியஸ் இவர் தான் வந்து ஆரம்பத்துல அந்த பிராக்மட்டிசம் அப்படின்ற ஒரு அந்த அணுகுமுறையை இவர்கிட்ட வந்து காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மனிதன் எல்லாவற்றுக்கும் அளவுகோலாக இருக்கிறார், மனிதன் தான் எல்லாவற்றுக்குமே அளவுகோல். திஸ் மேன் இஸ் த மெசர் ஆஃப் த ஆல் திங். அடுத்தாக இந்த பெயர் பிராக்மட்டிசம்ன்ற பெயர் வந்து பியர்ஸ், சிஎஸ் பியர்ஸ் அவங்க எழுதின புக்ல, அதாவது என்ன அப்படின்னா ஹவு டு மேக் அவர் ஐடியாஸ் கிளியர், இந்த கட்டுரையில வந்து இந்த வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்தாக வில்லியம் ஜேம்ஸ் வந்து அமெரிக்க பண்பாட்டு சூழல்ல இருந்து இந்த பிராக்மட்டிசத்தை வந்து வளர்த்து எடுத்தவர். அடுத்து அதே போல ஆர்ச்சிட் சே பாகும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த தத்துவத்தை டவுன் டு எர்த் அல்லது கேஸ் வேல்யூ பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. அடுத்தாக ஜான் டூயி 1859 to 1952 அவர் வந்து அதனுடைய முன்னணி மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க எக்ஸ்போஸ்டர் அதன் அப்படின்னு சொல்றது பிராக்மட்டிசத்துடைய மிக முக்கியமான ஒரு மனிதராக அவர் வந்து காணப்படுகிறார். இவர் வந்து 1896 சிகாகோவில் ஒரு ஆய்வக பள்ளியை நிறுவுகிறார். அந்த ஆய்வக பள்ளியில அவர் வந்து பிராக்மட்டிசம் அந்த முறையை வந்து பயிற்சி செய்கிறார். இந்த பள்ளி வந்து பார்த்துட்டு போறோம் சிகாகோ, அங்க வந்து ஒரு ஆய்வக பள்ளி. அது இங்க வந்து மாணவர்களை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர பயனுள்ள வாழ்க்கையில் பயிற்றுவிப்பதே அவரது நோக்கம். மாணவர்களை ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர பயனுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை அப்படின்றது இந்த பிராக்மட்டிசத்துக்கு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், பயனுள்ள வாழ்க்கை. அடுத்தாக நடைமுறைவாதம் அப்படின்னு சொல்றது எதுனா நம்ம பிராக்மட்டிசத்தை தான் நம்ம அப்படி நடைமுறைவாதம் சொல்லியிருக்கோம். அந்த பிராக்மட்டிசமானது நமக்கு வந்து கருத்தியல்வாதம் என்றால் ஐடியலிசத்துக்கும் அடுத்ததாக வந்து பொருள் முதல்வாதம் சொல்றது வந்து மெட்டீரியலிசத்துக்கும் இடையில இருக்கு
இது வந்து ஐடியலிசத்துக்கும் மெட்டீரியலிசத்துக்கும் இடையில வந்து இருக்கு. இது வந்து இரண்டுக்குமான ஒரு சமரசமாக காம்ப்ரமைஸ், இரண்டுக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிராக்மடிசத்தை. அடுத்ததாக கருத்தியல்வாதம் மீன்ஸ் ஐடியலிசத்துல எது வந்து முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மனசை வந்து நம்ம முக்கியம், மனம் அப்படின்ற மைண்ட், அதாவது ஐடியாஸ் அண்ட் மைண்ட், இதான் வந்து அவங்க வந்து முக்கியத்துவமா சொல்லியிருப்பாங்க. ஆனா பொருள் முதல்வாதத்தை பொறுத்தவரை பொருள் முதல்வாதம்ன்றது நம்ம வந்து மெட்டீரியலிசத்துல எதை வந்து முக்கியத்துவமா சொல்றாங்க அப்படின்னா பொருளை வந்து முக்கியத்துவமா சொல்லியிருப்பாங்க. பட் அதுவே வந்து யதார்த்தவாதத்துல பாத்தீங்க அப்படின்னா அனுபவத்தை வந்து முக்கியத்துவமா நம்ம சொல்றோம். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அதாவது ஐடியலிசத்துல ஐடியா ஆர் மைண்ட், அதே மாதிரி மெட்டீரியலிசத்துல வந்து மெட்டீரியல்ஸ் பிரபஞ்சத்தினுடைய மையம். அதே போல வந்து யதார்த்தவாதம் பிராக்மடிசத்துல எது வந்து மையமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அடுத்தது பிராக்மடிசம் தொடர்ச்சியான மாற்றத்தின் நிலையில் உள்ளது. பிராக்மடிசம் என்பது தொடர்ச்சியான மாற்றம்னா தொடர்ந்து அதற்கென்று அது வந்து அப்படியே நிலையாக இருக்காது, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் பிராக்மடிசம் அப்படின்றது. நீங்க ஐடியலிசம் எடுத்துட்டீங்கன்னா அந்த பழங்கால கருத்துக்கள், அந்த உண்மைகள் அதெல்லாம் அப்படியே வச்சு அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லாம பிராக்மடிசம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. அப்புறம் இது ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடையின் மாறி வரும் நீரை போன்றது. அது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகில் நிலையானது நிரந்தரமானது என்று எதுவுமே இல்லை. இது முக்கியமான பாயிண்ட். நிலையானது நிரந்தரமானது என்று எதுவுமே இல்லை. அடுத்த கருத்து முதல்வாதம் ஐடியலிசம் என்ன சொல்றதுன்னா கருத்துக்கள் மற்றும் லட்சியங்களுக்காக பேசுகிறது என்றால், நம்ம பிராக்மடிசம் எதற்காக பேசுகிறது என்றால் அனுபவத்திற்காக பேசுகிறது. அனுபவத்தின் அடிப்படையிலான உண்மைகளுடன் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது. ஒரு உண்மை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கிறது இல்லை. அனுபவ ரீதியாக எது வந்து உண்மையா இருக்கோ அதை மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கும். அடுத்து நடைமுறைவாதத்துக்கான பிற இணையான பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டலிசம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலிசம். தமிழ்ல வந்து கருவியியல் பரிசோதனைவாதம் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தாக வில்லியம் ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா நடைமுறைவாதத்தினுடைய சாராம்சத்தை இந்த வார்த்தைகளை விளக்குறார். வில்லியம் ஜேம்ஸ் வந்து பிராக்மடிசத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா பிராக்மடிசம் டுவார்ட்ஸ் ஃபேக்ட். பிராக்மடிசம் என்பது உண்மையை நோக்கியது, டுவார்ட்ஸ் ஆக்ஷன் செயலை நோக்கியது, அண்ட் டுவார்ட்ஸ் பவர் திறன்களை நோக்கியது. இது உண்மை மற்றும் செயல் மற்றும் திறன்களை நோக்கி இருக்கும். உண்மை மீன்ஸ் ஃபேக்ட் என்றால் அந்த ஒரு உண்மையான செயல்பாடுகள், அதை நோக்கிதான் இது இருக்கும் அப்படின்றது. அடுத்த வில்லியம் ஜேம்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா சீஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிராக்மடிசம் அண்ட் பிராக்டிலிசம். வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா பிராக்மடிசத்துக்கும் பிராக்டிலிசத்துக்கும் எந்த வேறுபாடும் நான் பார்க்கல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து டூயி என்ன சொல்றாரு அப்படின்னா தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த தத்துவம் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா வாழ்க்கையினோட நடத்தையில செல்வாக்கு செலுத்துவதில் அர்த்தமும் பயனும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது நீங்க தத்துவம் அப்படின்னு பிலாசபின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது வந்து செல்வாக்கு செலுத்தும் போது அதனால நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பயன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உண்மையை பற்றி டூயி என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரூ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவத்தின் போக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஆரோக்கியம், செல்வம் மற்றும் வலிமை ஆகியவை எவ்வாறு உருவாக்கப்படுகிறதோ அதே போல உண்மையும் உருவாக்கப்படுகிறது. உண்மை என்று ஏற்கனவே ஒண்ணு இல்லை, அது வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ரோஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நடைமுறைவாதம் மீன்ஸ் இப்ப நம்ம பிராக்மடிசம் நடைமுறைவாதம் சொல்லியிருக்கோம் என்பது ஒரு மனிதநேய தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் செயல்பாட்டின் போக்கில் தனது சொந்த மதிப்புகளை உருவாக்குகிறான். அதாவது மனிதநேய தத்துவம் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவாக இருந்தாலும் மனிதன் அவனுக்கு தகுந்த மாதிரி தனது சொந்த மதிப்புகளை என்ன பண்றான் அவனுடைய செயல்பாட்டுல போக்கிலேயே உருவாக்குகிறான். யதார்த்தம் இன்னும் உருவாக்கத்துல இருக்கு. யதார்த்தம் மீன்ஸ் பிராக்டிஸ் ஏற்கனவே சொன்னதுதான். பிராக்மடிசம் வந்து இன்னும் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் வந்து இதுல வந்து உருவாக்கத்தில் உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் இருந்து அதனுடைய முழுமையின் பகுதிக்காக காத்திருக்கிறது. நமது உண்மைகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட தயாரிப்புகள். உண்மைகள் என்பது எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டவை அப்படின்றத அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒரு நடைமுறைவாதி அதாவது பிராக்மடிஸ்ட் அப்படின்றவர் வந்து அவர் மிஸ்டிக்கலையோ அல்லது ஸ்பிரிச்சுவலையோ என்ன பண்றது இல்லை அப்படின்னா அவர் நம்புறது இல்லை. மிஸ்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவலை வந்து அவர் நம்புறது இல்லை. அடுத்து பிராக்மடிசத்தை வந்து 3 ஃபார்ம்ஸ்ல நம்ம சொல்றாங்க. ஒன்னு வந்து ஹியூமனிசம் பிராக்மடிசம், இன்னொன்னு எக்ஸ்பெரிமெண்டல் பிராக்மடிசம், இன்னொன்னு பயாலஜிக்கல் பிராக்மடிசம். இப்ப ஹியூமனிசம் பிராக்மடிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா எது மனிதனின் நோக்கங்களை நிறைவேற்றுகிறதோ, எது அவனுடைய வாழ்க்கையை வருவிக்கிறதோ அல்லது வளர்த்து கொள்கிறதோ அது வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க. எது இப்ப நம்ம வந்து
நார்மலா வந்து மனுஷனோட வாழ்க்கையை வந்து நோக்கத்தை நிறைவேற்றணும், அவருடைய வாழ்க்கையை வந்து அது வருவிக்கணும், அப்புறம் வளர்த்து கொள்ள இதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்றது ஹியூமனிசம் பிராக்மடிசம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் பிராக்மடிசம் அப்படின்றது பரிசோதனை நடைமுறைவாதம். அதான் எக்ஸ்பெரிமெண்டல் பிராக்மடிசம். இதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மை என்பது சோதனை மூலம் சரிபார்க்கக்கூடியது. எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அதனை ஒரு சோதனை செய்து சரிபார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பயாலஜிக்கல் பிராக்மடிசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உயிரியல் யதார்த்தவாதம். இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மனிதனை தகவமைத்துக் கொள்ளும் திறனையும் தேவைக்கு ஏற்ப சுற்றுச்சூழலை தகவமைத்துக் கொள்ளும் திறனையும் வலியுறுத்துகிறது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மனிதனை தகவமைத்துக் கொள்ளுதல், அதே போல தேவைக்கு ஏற்ப சுற்றுச்சூழலை தகவமைத்துக் கொள்ளுதல், அதை வந்து சொல்றதுதான் அந்த உயிரியல் யதார்த்தவாதம், அதாவது பயாலஜிக்கல் பிராக்மடிசம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிராக்மடிசம். உண்மை என்பது நடைமுறை சூழ்நிலையில் செயல்படுவது. உண்மை காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. ஏன்னா உண்மை வந்து அந்தந்த தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு மாறிட்டே இருக்கும். அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ஷன் தான் ரியல். அதுல ஐடியாஸ் என்பது கருவிகளாக செயல்படுகிறது. அடுத்து மேனை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான உயிரினம், அதாவது மேன் இஸ் an ஆக்டிவ் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர் இஸ் நோ அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப். எதுவுமே தனித்தன்மையான மதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்த 5வது பாயிண்ட், விஞ்ஞான முறைகள் மற்றும் சோதனைகளின் தர்க்கத்தின் மூலம் தனது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மனிதனின் திறனில் அது நம்பிக்கை வைக்கிறது. அடுத்த 6 வந்து அரசாங்கம் அல்லது மதம் அல்லது கல்வி இந்த மாதிரி எந்த ஒரு எதேச்சதிகாரம், எந்த ஒரு கண்ட்ரோல் அந்த இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து இந்த பிராக்மடிசம் நிராகரிக்கிறது. அடுத்த இவங்களுடைய முக்கியமான கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டென்டேட்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனல். அறிவு எப்போதும் தற்காலிகமானது, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து மேலும் இது வந்து செயல்பாட்டு ரீதியாகவும் இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம செயல்படுத்தி அதை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்தது பிராக்மடிசம் இஸ் அன் யூட்டிலிட்டேரியன் பிலாசபி. இது ஒரு பயன்பாட்டு தத்துவம். யூட்டிலேஷன் அப்படின்னா பயன்பாடு, இது ஒரு பயன்பாட்டு தத்துவம். அடுத்து யதார்த்தவாதம் வந்து கடந்த காலத்துக்கு, இது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, யதார்த்தவாதத்துல கடந்த காலத்துக்கு நமக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இல்லை. அவங்க அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இதற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குது. அதே போல ஆன்மீக தன்மையில சிறிதளவு நம்பிக்கை மட்டும்தான். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிராக்மடிக் எஜுகேஷன். பிராக்மடிக் எஜுகேஷனுடைய அந்த சிறப்பியல்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்வியை ஒரு சமூக தேவை அப்படின்னு சொல்றாங்க. சமூகம் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சாதனமே கல்வி. கல்வி இருந்தாதான் சமூகம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, நடைமுறை கல்வி, அதாவது இந்த பிராக்மடிக் கல்வி வந்து முக்கியமாக இது ஒரு ப்ரக்ரசிவ் எஜுகேஷன், அதாவது முற்போக்கு கல்வி. முற்போக்கு கல்வி என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். பழைய கால மரபு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதாவது வளர்ந்து வரும் சூழலுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது நம்ம வந்து முற்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது வந்து தனிநபரின் மதிப்பு மற்றும் சுதந்திரத்தை வந்து குறிக்கிறது. அப்புறம் கல்வி என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அடுத்து சமூக அனுபவத்தை சொல்லுகிறது. அப்புறம் வந்து குழந்தை மைய கல்வி, குழந்தையை செயல்பாட்டின் மையமாக கருதுகிறது. அப்புறம் வாழ்க்கை சூழலின் வந்து கல்வியின் அடிப்படையாக ஆக்குகிறது. அடுத்து மிக முக்கியமாக கல்வி சோதனைகளின் விளைவாக மெய்யியலை அது கருதுகிறது. அதாவது எந்த ஒரு பிலாசபியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் பிராக்மடிசம். பிராக்மடிசனுடைய நோக்கங்கள் வந்து கல்வியில அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சமூக திறமை, அதை வந்து கல்வியினுடைய முக்கிய நோக்கம். கல்வி வந்து எதற்காக ஒருவருக்கு கல்வி பயிற்றுவிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சோசியல் எஃபிசியன்சி என்பது உருவாக வேண்டும், சமூக திறமை என்பது உருவாக வேண்டும். அடுத்ததா மிக்க மோர் அண்ட் மோர், அப்புறம் எதை வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கண்டினியூவஸ் குரோத், தொடர்ச்சியான வளர்ச்சி. கல்வி மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. அடுத்ததாக யதார்த்தவாதம் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதை அது வந்து சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த கல்வியானது இருக்க வேண்டும். அதாவது இவங்களுடைய கரிக்குலம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிராக்மடிசம் என்பது ஒரு பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டது, அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்புறம் குழந்தை மைய இருக்கிறது. அதே போல பிராக்மடிசம் என்பது ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டிஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிராக்மடிசம் என்றாலே நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மெத்தட், இது எல்லாமே பிராக்மடிசத்தினுடைய ஒரு பயன்கள் தான். எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி அனுபவம், அப்புறம் வந்து பயன்பாடு,
அதாவது அனுபவம், பயன்பாடு, குழந்தை மையம், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்த்தல், அந்த இது. அடுத்ததாக ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து அந்த பிராக்மெடிக்ஸுடைய தொடர்புடைய விஷயங்கள். அதே மாதிரி டூயி என்பவர் பிராக்மெடிக்ஸுடைய தொடர்புடைய முக்கியமான ஒரு பிராக்மெடிஸ்ட் அவரு. அதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்னென்ன பாடங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி, சுகாதாரம், சமூக ஆய்வுகள், அது எல்லாமே வந்து முக்கியமாக கணிதம், அறிவியல் போன்ற பாடங்கள் இதுக்கு வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வர்றதுனால இங்க வந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்க்கு இங்க வந்து பாடத்திட்டம் வழிவகுக்கிறது. அடுத்ததாக இது வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நமக்கு வந்து பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸாக இருக்க வேண்டும், நோக்கமுள்ள செயல்களை பரிந்துரைக்கிறது. அடுத்ததாக அனுபவம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்ததாக செயல் திட்ட முறை, ப்ராஜெக்ட் மெத்தட். அடுத்ததாக காரிலேஷன் அண்ட் இன்டகிரேஷன், அதாவது காரிலேஷன் அண்ட் இன்டகிரேஷன், தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு கோட்பாடு. இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் த டீச்சர். பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பர் அண்ட் கைடு. அது மட்டும் இல்லாம அரேஞ்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை உருவாக்குவராக இருக்க வேண்டும், அந்த இதை வந்து உருவாக்குபவர். அப்புறம் ஹெல்பர் அண்ட் கைடாக வந்து இருக்க வேண்டும். அடுத்து இதுல டிசிப்ளின் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராக்மெடிசம் வந்து சோசியல் டிசிப்ளினை ஆதரிக்கிறது, வலியுறுத்துகிறது. சோசியல் டிசிப்ளின், சமூக ஒழுக்கம், அதை வந்து வலியுறுத்துறாங்க. அடுத்து வந்து இந்த ஒழுக்கமானது எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்பசிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். பர்பசிவ் என்றால் ஒரு நோக்கமுடைய செயல்முறை, ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்யறோம், அதுக்காக செய்யக்கூடிய செயல்முறைகள் மூலமாகவோ, அல்லது வந்து கோஆபரேட்டிவ், நம்ம ஒரு கூட்டுறவாக இப்ப ஒரு ப்ராஜெக்டோ அல்லது வந்து ஏதோ செய்கிற பொழுது நம்ம வந்து ஒரு அந்த மாதிரியான கூட்டுறவு நடவடிக்கைகள், இதன் மூலமாக ஒழுக்கமானது உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடைமுறைவாதம் நம்புகிறது. எப்படி வந்து நேச்சுரலிஸ்ட் வந்து இயற்கை வந்து ஒழுக்கத்தை உருவாக்கும் என்று சொல்கிறார்களோ, அந்த மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்பசிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக ஒழுக்கமானது வளருகிறது. முக்கியமா இந்த சோசியல் டிசிப்ளின் அப்படின்றதுக்கு வந்து அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிராக்மெடிசம் டு எஜுகேஷனல் தாட் அண்ட் பிராக்டிசஸ், அதாவது கல்வி இதுல வந்து அந்த பிராக்மெடிசத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை அணுகுமுறை வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பயன்பாடு அப்படின்னு சொன்னோம். பயன்பாடுன்னு சொல்லும் போது அப்ளிகேஷன்ஸ்னாலே நமக்கு வந்து தொழில்நுட்ப மற்றும் தொழில்மயமாக்கப்பட்ட அந்த தேவைகளை அங்கீகரிப்பதை அடிப்படையாக கொண்டது. அப்புறம் செய்தித்தாள்கள், இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை கல்வியினுடைய முக்கிய ஊடகங்களாக ஆயிருச்சு இந்த பிராக்மெடிசத்தின் காரணமாக. அடுத்து பிராக்மெடிசம் ப்ரொவைட்ஸ் டெஃபினட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். பிராக்மெடிசம் வந்து ஒரு கல்வியினுடைய ஒரு டெஃபினட் எய்ம்ஸ் வந்து நமக்கு கொடுக்கிறது, திட்டவட்டமான நோக்கங்களை வழங்குகிறது. அப்புறம் மாணவர் சமுதாயத்தில் வாழ்வதற்கும் சமுதாயத்துக்கு பயனுள்ள அவர் வந்து உறுப்பினராக வாழ்வதற்கு தேவையான திறன்களை அவர் உருவாக்கி கொள்வதற்கும், அதே போல மனப்பான்மையை கற்றுக்கொள்வதற்கும் தேவையான ஒரு இதை வந்து கல்வியை வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது இவங்களுடையது. அடுத்ததாக யூட்டிலிட்டி இன் த எஜுகேட்டிவ் ப்ராசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியன். யூட்டிலிட்டி என்றால் பயன்பாடு தான் முதல் அளவுகோலாக கல்வி செயல்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அடுத்து குழந்தை கல்வி செயல்முறை மையமாக எது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து செய்வதன் மூலம் கற்றல் அப்படின்றது நமக்கு வருது. நெக்ஸ்ட் எஜுகேஷன் இஸ் நாட் பவுண்ட் பை ட்ரெடிஷன். எஜுகேஷன் வந்து ட்ரெடிஷனால, அதாவது பலகால மரபின் காரணமாக அதை வந்து தடைபற்றக்கூடாது அப்படின்றது. அடுத்த அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நடைமுறைவாத தத்துவவாதிகள் வந்து அதாவது பிராக்மெடிஸ்ட் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து எதா இருந்தாலும் சொந்த அனுபவத்தின் மூலமாக சோதித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது. அடுத்ததாக ஜனநாயக முறையில் கற்றலை ஊக்குவிக்கிறது, ஜனநாயக முறையில் கற்றல். அடுத்ததாக நடைமுறை கற்பித்தலில் ஆசிரியர் மிகவும் சவாலான பங்கை ஆற்ற வேண்டும். இந்த பிராக்மெடிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு மிகவும் சவாலான ஒரு பங்கு உண்டு. அவர் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்னா மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும், வெரி அலர்ட் அண்ட் வாட்ச்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பிராக்மெடிசத்தினுடைய குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வரம்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆன்மாவை பற்றி அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, ஆன்மாவை புறக்கணிக்கிறது. அடுத்ததாக மாணவர்கள் வந்து பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து அதை தீர்ப்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உண்மையற்றதாக கூட இருக்கலாம், அல்லது நடைமுறைக்கு ஒத்து வராத பிரச்சனையை கூட அவங்க தேர்ந்தெடுத்து அதை தீர்ப்பதில் தன்னுடைய காலத்தை செலவிடலாம். அடுத்தாக நடைமுறை வாதம் என்பது ரெகுலர் மற்றும் சிஸ்டமேட்டிக் கற்பித்தலை வழங்குவதில்லை. அப்போதைக்கு அது எது தேவையோ
அது போன்றவற்றை நம்ம கற்பிப்பது போல கற்றல் போல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இது வந்து ஆசிரியருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுக்கிறது. ஏன்னா இப்போ ப்ராஜெக்ட் மெத்தட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றல் அல்லது பயன்பாட்டு கற்றல் என்று வருகிற பொழுது ஒவ்வொரு மாணவர்களையும் நம்ம வந்து கண்காணித்து அவர்களுக்கு வந்து தேவையான அந்த ஐடியாக்களை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ஒரு பயன்பாடு ரீதியான கற்றல் என்கிற பொழுது அதற்கான ஐடியாஸை வந்து வழங்க வேண்டியது அந்த ஆசிரியருடைய கடமைகளாக இருக்கிறது, அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது. அப்போ வந்து இது எல்லாமே வந்து எல்லா ஆசிரியர்களாலையும் நமக்கு வந்து முடியாது. ஸோ அப்போ வந்து இது ஆசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஆசிரியர்களிடம் வந்து அதிக எதிர்பார்ப்புகளை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால அது பிராக்மடிக்ஸில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆசிரியரை நாம் உருவாக்குவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். அதே போல பண்பாட்டு செயல்கள் எதற்குமே இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எதுவுமே அப்போதைக்கு எது உண்மையாக இருக்கிறதோ அல்லது அந்த நேரத்தில் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையே தான் வந்து அவங்க உண்மை என்று கருதுகிறார்கள். அதனால எந்த ஒரு பண்பாட்டு செயல்களுக்கும் அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் நடைமுறைவாதம் கல்வியினுடைய நிலையான இலக்குகளை வழங்காது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இலக்குகளை வழங்காது. ஏன்னா கல்வி என்பது ஒரு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய செயல்முறை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய குறைபாடுகள். இந்த நடைமுறைவாதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பிராக்மடிசம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நிறைய நேம் இருக்கு. இதுல முக்கியமான வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம ப்ராஜெக்ட் மெத்தட், இந்த நடைமுறைவாதத்தினுடைய பயன்பாடு, அப்புறம் வந்து அனுபவம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். அடுத்ததாக வந்து செய்வதன் மூலம் கற்றல், அது அப்புறம் வந்து இது குழந்தை மைய கல்வி, அதை வலியுறுத்துகிறது. இது எல்லாமே வந்து பிராக்மடிசத்தை சில நேரங்களில் தமிழ்ல பயனளவு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பயன்பாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எது வந்து நமக்கு பயன்படுகிறதோ அல்லது எது வந்து இதாகிறதோ நமக்கு வந்து அந்த நேரத்தில் அதை தான் வந்து உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு பழைய நடைமுறைகள் எதையுமே அவங்க வந்து எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் வந்து ரோல் ஆஃப் த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஹெல்பர், கைடன்ட், அரேஞ்சர் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றோம். இது எல்லாமே வந்து அதே போல ப்ராப்ளம் சால்விங் என்றாலே நமக்கு வந்து பிராக்மடிசம் அப்படின்றத இது பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், யூட்டிலிட்டி என்பது பயன்பாடு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இதை நீங்க வந்து ஒரு டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதை வச்சு மேக்சிமம் நம்ம எழுதிட முடியும். அப்புறம் இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் எஜுகேஷன், முற்போக்கு தன்மை கொண்டது. அடுத்தாக பிராக்மடிசம் எங்கே வளருகிறது என்று பார்த்தால் அமெரிக்கா, அங்கதான் வந்து வளருகிறது. இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பியக்காரர்கள் அங்க வந்து குடியேறுகிற பொழுது அவர்கள் உருவாக்கிய ஒரு தத்துவம் தான் இந்த பிராக்மடிசம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியலிசம் என்பது நம்ம ஏற்கனவே நேச்சுரலிசம் என்று ஒன்று பார்த்திருப்போம், அது இயற்கைவாதம். இது வந்து ரியலிசம் என்பது யதார்த்தவாதம், அதாவது ரியலா என்ன இருக்கோ அதை மட்டுமே நம்புறது ரியலிசம். ரியலிசம் என்றால் நமக்கு ரியல் எதுவோ அதுதான் வந்து ரியலிசம் சொல்லுவாங்க. இதில் பாத்தீங்கன்னா பிசிக்கல் வேர்ல்டு என்றால் நாம் பார்க்க முடிந்த அந்த உலகம், அந்த பார்க்க முடிந்த உலகம் மட்டுமே புறவயமானது. இங்க பௌதிக உலகம் சொல்லியிருப்போம். பௌதிக உலகம் தான் பிசிக்கல் வேர்ல்டுன்னா நம்ம என்ன பார்க்க முடியுமோ அதை தான் வந்து உணர முடியுமோ அதுதான் வந்து இங்க வந்து புறவயமானது, அப்ஜெக்டிவ் அப்படின்றத அடிப்படையாக கொண்டது. இது வந்து அன்றாட வாழ்க்கையின் உலக யதார்த்தங்களை மட்டுமே உண்மை என்று கருதுகிறது. இதோடைய மெயின் எக்ஸ்பனன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கிரீக் பிலாசபர், அதாவது ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. இவர் தான் ஃபாதர் ஆஃப் ரியலிசம், இந்த ரியலிசத்துடைய தந்தையாக இவர் அறியப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் ரியலிசம் அரிஸ்டாட்டில். அடுத்து செயின்ட் தாமஸ் அக்யூனஸ், இவர் வந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்துடைய ஒரு ப்ரொஃபசர். இவர் வந்து இந்த ரியலிசம் பற்றி சொல்லியிருக்காரு எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கிறித்தவ கோட்பாட்டுடன் பகுத்தறிவை வலியுறுத்தக்கூடிய கிரேக்க தத்துவத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒருங்கிணைக்க முயன்றார். அதாவது கிறித்தவன்ற கோட்பாடுன்றது ஒரு ஆன்மீக கோட்பாடு. அதோட என்ன பண்றாருன்னா ஒரு பகுத்தறிவை சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க தத்துவத்தை இவர் வந்து ஒருங்கிணைக்க முயல்கிறார். அடுத்து ஜான் லாக் வந்து ஒரு ஆங்கில தத்துவ ஞானி. இவர் வந்து ரியலிசத்துக்கான ஒரு புதிய ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து இப்ப நமக்கு ரியலிசம் அப்படின்னா 3 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் அரிஸ்டாட்டில், அவர் ரியலிசத்தினுடைய தந்தை, இவர் வந்து கிரேக்க நாட்டுக்காரர். இன்னொருத்தர் செயின்ட் தாமஸ் அக்யூனஸ், இவர் வந்து பாரிஸ் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறார். அடுத்து வந்து ஒரு இங்கிலீஷ் பிலாசபர், ஆங்கில தத்துவ ஞானி வந்து ஜான் லோக். இவங்க 3 பேர் வந்து ரியலிசத்துடன் தொடர்புடையவர்கள்.
அடுத்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரியலிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலிசம் அண்ட் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா யதார்த்தவாதம் என்பது கருத்தியல் உலகத்திலிருந்து விலகி ஐடியல்ஸ் அப்படின்றதுல இருந்து விலகி நாம் வாழும் உலகத்தை பற்றிய ஆய்வில் அக்கறை கொண்ட ஒரு தத்துவம். ஏற்கனவே சொன்னோம், எது பிசிக்கல் வேர்ல்டா அதை மட்டுமே இது நம்பக்கூடிய ஒன்று. அடுத்து எல்லா அறிவுமே அனுபவத்திலிருந்து பெறப்படுகிறது என்று ரியலிசம் நம்புகிறது. அது ஆல் நாலேஜ் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அனைத்து அறிவும் நமது அனுபவத்தில் இருந்தே பெறப்படுகிறது. அடுத்து ரியல் வேர்ல்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் நேச்சர், இயற்கையின் உலகத்து தான் உண்மையான உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ரியலிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அண்டத்தில் உள்ள அனைத்தும் எல்லாமே பருப்பொருள் அல்லது ஆற்றல் அல்லது இயக்கத்தில் உள்ள பருப்பொருள் என்று நம்புகிறார்கள். அது நம்ம பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி எல்லாமே மேட்டர் அண்ட் எனர்ஜி அண்ட் அதே போல இயக்கத்தில் உள்ள அதாவது நிலையான பருப்பொருள், நிலையான அது மாதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேட்டர், இப்படிதான் அண்டத்தில் உள்ள எல்லாமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ரியலிசம். லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ரியலிசம் பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் என்பது இயற்கை விதிகளால் இயக்கப்படுகிறது என்று யதார்த்தவாதி நம்புகிறார். அதை பிரபஞ்சம் யாரால இயக்கப்படுகிறது என்றால் இயற்கை விதிகளால் இயக்கப்படுகிறது. நம்ம ஐடியலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீக கான்செப்டை கொண்டு வருவாங்க. பட் லாஸ் ஆஃப் நேச்சர் இதுல ரியலிசத்துல என்னன்னா இயற்கை விதிகளால், நம்ம பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விதிகளால் இயக்கப்படுகிறது அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அடுத்தாக ரியலிசம் அண்ட் சயின்ஸ். ரியலிசம் அண்ட் சயின்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ரியலிஸ்ட் ட்ரைஸ் டு டிஸ்கவர் ட்ரூத் வித் த ஹெல்ப் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட்ஸ். இவங்க உண்மையை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியல் முறையை பயன்படுத்தி உருவாக்குகிறார்கள். நம்ம ஏற்கனவே பிராக்மடிசம் பார்த்திருப்போம். பிராக்மடிசம் என்பது எது ஒரு மனிதனுக்கு தேவையானவற்றை வழங்குகிறதோ அல்லது அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு எது உதவுகிறதோ அதை உண்மை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஆனா ரியலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அது நமக்கு அறிவியல் பூர்வமாக அது உண்மை என்று நிரூபிக்கப்பட வேண்டும், அதுதான் உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக ரியலிசம் ரிலீஜன், அதாவது மதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தவாதத்துக்கும் மதத்துக்கும் இடையே எந்த ஒரு முழுமையான பகைமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய யதார்த்தவாதிகள் மதம் பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை. அதாவது இது மனிதனால் உருவாக்கப்பட்டது மற்றும் கடவுள் இல்லை என்ற கருத்தை கொண்டுள்ளார்கள் பெரும்பாலும் இயற்கைவாதிகள், அதாவது ரியலிஸ்டுகள். அடுத்தாக ரியலிசம் அண்ட் வேல்யூஸ். வேல்யூ மீன்ஸ் மதிப்புகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மதிப்புகள் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா பல யதார்த்தவாதிகள் நடத்தை என்பது சமூக ரீதியாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. சமூக ரீதி மற்றும் பகுத்தறிவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்க. அடுத்தாக ரியலிசம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ரியலிசம் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களின் இயற்பியல் சூழலை புரிந்து கொள்வதற்கும், அதாவது இயற்பியல் சூழல் மீன்ஸ் பிசிக்கல் என்விரான்மெண்ட், தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய உலகம், மாணவர்கள் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் தேவையான அறிவு மற்றும் திறனை மாணவர்களுக்கு வழங்குதல் வேண்டும். அடுத்த மாணவர்கள் அதே மாதிரி பிசிக்கல் வேர்ல்டு யதார்த்தங்களுக்கு, அதாவது தன்னை சுற்றியுள்ள உலக யதார்த்தங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளவும் பெரியவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தைகளுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்ளவும் இந்த கல்வியானது உதவ வேண்டும் அப்படின்றது ரியலிசத்தினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து ரியலிசம் இன் எஜுகேஷனல் பிராக்டிஸ். அதாவது கல்வி செயல்முறையில ரியலிசம் எவ்வாறு இருக்கிறது பயன்படுகிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தவாதி ரியலிஸ்ட் கற்பித்தல் மற்றும் கற்றலின் முறையான ஒழுங்கமைப்பில் அக்கறை கொண்டுள்ளார். கற்பித்தல் மற்றும் கற்றல் இரண்டு எப்படி இருக்கும்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்க வேண்டும், சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷனாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக் எவாலுவேஷன். நமக்கு ரியலிஸ்ட் என்றாலே அவங்களுக்கு சயின்டிபிக் அப்படின்றதும் பிசிக்கல் யூனிவர்ஸ் அப்படின்றதும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அடுத்ததாக ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், தரப்படுத்தப்பட்ட சோதனைகள், அதாவது சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன், சயின்டிபிக் எவாலுவேஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரியலிசம்க்கும் டீச்சருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரியலிசத்துல டீச்சர் ஆசிரியரின் ஆளுமைக்கு இவங்க நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஆசிரியர் அவங்களுடைய அந்த சப்ஜெக்ட் மேட்ரு அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக ரியலிசத்துல எந்த முக்கியமாக கரிக்குலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா அந்த ரியலிசம் என்பது கிட்டத்தட்ட பிசிக்ஸோட தொடர்புடைய ஒரு டேர்ம் தான். இதனுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். இது எல்லாமே நமக்கு பிசிக்ஸ் பேஸ்டுல தான் இதனுடைய எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கும். அடுத்த சயின்டிபிக் ஸ்டடி, அடுத்து சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன்,
அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட், இந்த தரப்படுத்தப்பட்ட சோதனைகள் செய்யறது, இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ரியலிசத்தினுடைய டேர்ம்ஸ். பிசிக்கல் என்விரான்மெண்ட், பிசிக்கல் வேர்ல்டு, இது எல்லாமே வந்து அதே மாதிரி பகுத்தறிவு ரீதியான, இது எல்லாமே நமக்கு ரியலிசத்தினுடைய வேர்ட்ஸ். இந்த இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நேச்சுரலிசம், அடுத்ததாக வந்து ஐடியலிசம், நெக்ஸ்ட் பிராக்மடிசம், ரியலிசம், இந்த 4 டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த இந்தியன் பிலாசபர்ஸ், அதே மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், அதாவது இந்திய கல்வியாளர்கள் மற்றும் மேற்கத்திய கல்வியாளர்கள், அந்த வரிசைகள்ல நம்ம இந்தியன் பிலாசபர் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எம்.கே. காந்தி. எம்.கே. காந்தியினுடைய அந்த லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 1869 இருந்து 1948. 1948 நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவர் எடுத்து நமக்கு தெரியும். அடுத்து 1869 பிறகுறாரு, 48 இறந்து போறாரு. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீச்சர், இவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியர். அது சியர்ஸ்னா ஒரு மடாதிபதி. ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்வது இவங்க வந்து ஒரு அரசியல்வாதி என்பதற்கு சொல்றாங்க. இவர் எஜுகேட்டட் திங்கர் என்றால் படித்த ஒரு சிந்தனையாளராக இவர் இருக்கிறார். அடுத்து இவருடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா, லைஃபோட ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா, காந்தியோட அந்த கல்வி தத்துவம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில டிரான்ஸ்வால் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்ல, பண்ணையில, அங்க ஒரு நிறுவனத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக அவர் வந்து போகும்போது, அந்த கல்வி அனுபவங்கள், அந்த தொடர்பாக சென்ற கல்வி அனுபவங்களின் மூலம் அவருக்கு வந்து அந்த கல்வி அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது வந்து 1893 69 பிறகுறாரு. 93 வந்து தென்னாப்பிரிக்கா போறார். அங்க 93 இருந்து 1913 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவிலேயே இருக்கிறாரு. அப்படி தென்னாப்பிரிக்காவில இருந்து திரும்பிய பிறகு 1914 இந்தியா திரும்பிய பிறகு காந்தி வந்து என்ன பண்றாருன்னா, சாந்தி நிகேதன், அங்கேயும் சபர்மதி மற்றும் சேவாகிராம், இங்க வந்து சிறிது காலம் என்ன பண்றாரு அப்படின்னா, தனது கல்வி பரிசோதனையை தொடர்ந்தார். அங்க அவர் சொந்த ஆசிரமங்களை நிறுவினார். அதாவது சாந்தி நிகேதன், சபர்மதி, சேவாகிராம், இங்க வந்து ஆசிரமத்தை நிறுவி அங்க வந்து கல்வி பரிசோதனைகளை என்ன பண்றாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் அந்த அவருக்கு கிடைத்த அந்த இதை வச்சு அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பரிசோதனைகளை தொடர்ந்து நடத்துகிறார். அப்புறம் சேவாகிராம் அப்படின்றது வார்தாவில் இருந்து 11 மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்கதான் வந்து ஒரு புதிய தத்துவம் மற்றும் கல்வி முறையின் யோசனையை உருவாக்கியது மட்டுமல்லாமல் சுதந்திரத்துக்கான தனது போராட்டத்தையும் நடத்தினார். எங்க அப்படின்னா சேவாகிராம் ஆசிரமத்துல. அதுக்கப்புறம் 1937 ஆண்டு வார்தாவில் கூடிய ஒரு அகில இந்திய தேசிய கல்வி மாநாடு ஒண்ணு கூடுது 1937. அது வந்து அந்த மாநாடு என்ன பண்ணுது அப்படின்னா, அவருடைய யோசனையை, காந்தி வந்து கல்விக்காக சொன்ன யோசனைகளை ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டது. இந்த மாநாட்டுல வந்து அவருடைய காந்தியோட திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காந்தியோட திட்டத்துக்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பதற்காக யாரோட தலைமையில வந்து ஒரு குழுவை அமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் சாகிர் ஹுசேன் அவரோட தலைமையில நிறைய முன்னணி கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு குழுவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. இதை நம்ம பாத்துக்கிறோம். டாக்டர் சாகிர் ஹுசேன் தலைமையில அமைக்கப்பட்ட அந்த கல்வி குழு வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதாவது வார்தாவினுடைய காந்தியினுடைய வார்தா கல்வி திட்டத்தை பற்றி, அதனுடைய திட்டத்துக்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்விக்குழு. அதாவது இந்த குழுவுல வந்து வார்தா அடிப்படை, இந்த குழுவோட அறிக்கையில என்ன இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, வார்தா அடிப்படை தேசிய கல்வி திட்டம் என்ற ஒரு அமைப்பு இடம்பெற்றுள்ளது. The report of the committee embodies what is known as the Varda scheme of basic national education. Next, Gandhi's publication on education. காந்தியோட எஜுகேஷன் சம்பந்தமான பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, காந்தி முக்கியமா வந்து நமக்கு பேசிக் எஜுகேஷன், இதை வந்து தமிழ்ல ஆதார கல்வி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தாய்மொழி கல்வி. அடுத்து டாஸ்க் பிஃபோர் இந்தியா, அடுத்து டாஸ்க் பிஃபோர் இந்தியன் ஸ்டூடெண்ட், அப்புறம் டு த ஸ்டூடெண்ட், டுவார்ட்ஸ் நியூ எஜுகேஷன், அடுத்து ட்ரூ எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இந்த ஹரிஜன் அப்படின்ற ஒரு இது வந்து காந்திஜியோட தொடர்புடைய ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் வந்து
அதாவது இந்த டூ எஜுகேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஹரிஜனுக்கு வந்து நம்ம கல்வி அளிப்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பிரின்சிபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்திஸ் பிலாசபி ஆஃப் லைஃப். அதாவது காந்தியினுடைய தத்துவ அவருடைய வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து காட் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி. கடவுளே வந்து ஒரு அல்டிமேட் ரியாலிட்டினா உண்மையா கடவுள் தான் வந்து கடைசி உண்மை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கடவுள் தான் இந்த ஃபைனல் அப்படின்ற மாதிரி இல்ல ரியல். அடுத்து வந்து ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ், உண்மை மற்றும் அகிம்சை. இதுல வந்து உண்மை மற்றும் அகிம்சையில உண்மையை அடைவதற்கு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிம்சை. உண்மை தான் முடிவு, அகிம்சை வந்து அந்த உண்மையை அடைவதற்கான வழி. அகிம்சா இஸ் த மீன்ஸ், ட்ரூத் இஸ் த எண்ட். அதாவது ட்ரூத் இப்ப இங்க இருக்குன்னா அதை நோக்கி நம்ம போகணும்னா அகிம்சை வழியில போகணும் அப்படின்றத அந்த ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். தென் சர்வீஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, மனிதனுக்கு சேவை செய்தல். அடுத்து வந்து செல்ஃப் டிசிப்ளின், அதே மாதிரி செல்ஃப் பியூரிபிகேஷன், தன் ஒழுக்கம் மற்றும் தன் தூய்மை, அதாவது நம்ம செல்ஃப் பியூரிபிகேஷன் அப்படின்றது. அப்புறம் ரைட்னஸ்னஸ் அண்ட் ட்ரூத் அஸ் த ஹையஸ்ட் ரிலீஜன். ரைட்டஸ்னஸும் ட்ரூத்தும் தான் வந்து ஹையஸ்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா அந்த ஹையஸ்ட் ரிலீஜன், மிக உயர்ந்த மதம். அடுத்து வந்து இவரோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ராம்ராஜ்யா அப்படின்றது அவருடைய முக்கியமான ஒரு கான்செப்ட், ராமராஜ்யம் அப்படின்றது. அடுத்து மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். பேசிக் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கான இன்னொரு நேம் அப்படின்னா நைத்தாலின் அப்படின்றது, அல்லது இதுக்கு இன்னொரு பேரு வார்தா எஜுகேஷன். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வார்தா எஜுகேஷன், அதாவது பேசிக் எஜுகேஷன் ஆர் நைத்தாலின் ஆர் வார்தா எஜுகேஷன். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் த 7 years, 7 வயது வரை ஃப்ரீ எஜுகேஷன் மற்றும் கட்டாய கல்வி. இது வந்து கட்டாயமா கல்வி கொடுக்கணும், அது கட்டாய கல்வின்னா ஃப்ரீயாவே கொடுக்கணும் அப்படின்றது. அடுத்து கிராஃப்ட்ன்றது கைவினை பொருட்கள், அந்த அது கைத்தொழில். அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஜுகேஷன், எஜுகேஷன் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை வந்து ஏர்னிங் வைல் லேர்னிங், அதாவது படிக்கும் போதே அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுல அந்த எஜுகேஷன் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 3 centers ஆஃப் காரிலேஷன் ஆஃப் ஆல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம். எந்த ஒரு கரிக்குலமாக இருந்தாலும் அதுல வந்து 3 சென்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க், எந்த ஒரு பாடத்திட்டமாக இருந்தாலும் அதுல கிராஃப்ட் ஒர்க். அடுத்ததாக பிசிக்கல் என்விரான்மெண்ட், சோசியல் என்விரான்மெண்ட், இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து எஜுகேஷன் ரிலேட்டட் டு, எஜுகேஷன் யாரோட தொடர்புடைய பாத்தீங்கன்னா லைஃப் ஆக்டிவிட்டிஸோட தொடர்புடையாக இருக்கிறது. அடுத்து எஜுகேஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப்கான கல்வியாக இருக்க வேண்டும், குடியுரிமைக்கான கல்வியாக இருக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா மதர் டங், தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும். அடுத்து வந்து அடிக்குவேட் ஃப்ரீடம் ஃபார் த டீச்சர் அண்ட் த தாட். அடிக்குவேட் ஃப்ரீடம் கொடுக்கணும் டீச்சருக்கும், அதே மாதிரி அவங்க கற்பிப்பதற்கும் வந்து ஒரு அடிக்குவேட் ஃப்ரீடம் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து நமக்கு காந்திஜியினுடைய அந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக், அதாவது பேசிக் எஜுகேஷன், அங்க வார்தா கல்வி திட்டத்தில் அவர் பயன்படுத்தியவைகள். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 7 yearsக்கு. அதுக்கப்புறம் கை தொழில், அப்புறம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் மீன்ஸ் இல்ல ஏர்னிங் வைல் லேர்னிங், படிக்கும் போதே சம்பாதித்தல். அடுத்து இதெல்லாம் அடுத்ததா மதர் டங், அதாவது தாய்மொழி வழி கற்பித்தல். அடுத்து கிரிட்டிசிசம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், அதாவது கிரிட்டிசிசம் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பேசிக் எஜுகேஷனுடைய சில விமர்சனங்கள் அல்லது குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து கல்வியினுடைய அடிப்படை அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமற்ற உளவியல் அடித்தளங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அடுத்து கிராஃப்டை மட்டுமே இவர் வந்து மிக அதிகமாக உயர்த்தி சொல்லியிருப்பாங்க, கைத்தொழில மட்டுமே. பட் கைத்தொழில் மட்டுமே நமக்கு வந்து சோல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்விக்கு வந்து அது மட்டுமே வந்து நமக்கு பயன்படாது. அடுத்து 3வது பாயிண்ட் தொழில் மயமாக்கல் யுகத்துல இது வந்து பொருத்தமானதா இல்லை. அடுத்து வந்து இதுல வந்து சைல்டோட பர்சனாலிட்டியை பற்றி, ஆளுமையை பற்றி இதில் வந்து சொல்லப்படவில்லை. அடுத்தாக இந்த இவரோட பேசிக் எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மிக அதிக செலவு மிகுந்ததாக இருந்தது. ஏனென்றால் கைத்தொழில் அப்படின்ற போது அங்க வந்து அந்த கைத்தொழிலை செய்வதற்கு தேவையான கருவிகள் இது எல்லாமே வந்து வாங்கணும். அப்போ வந்து எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம கருவிகள் சப்ளை பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் அதிக செலவு மிகுந்ததாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எழுத்தறிவுக்கு இது வந்து 2ஆம் இடத்தை தான் கொடுக்குறாங்க, முதல்ல கைத்தொழிலுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாங்க. அடுத்து கைவினை வேலைகள் வந்து மாணவர்கள் வந்து முழுமையாக கற்றுக்கொள்கிறார்களா என்றால் அதிகம் வந்து முழுமையாக எல்லா மாணவர்களும் கற்றுக்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் வந்து அந்த அளவுக்கு
சில நேரங்களில் விலை போவதில்லை. இது எல்லாமே வந்து அந்த காந்திஜியினுடைய அவருடைய பேசிக் எஜுகேஷன் அதனுடைய குறைபாடுகளாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காந்தியோட வியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது காந்தியினுடைய கருத்துகள் தற்காலத்தில் நம்ம எஜுகேஷன்ல எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து பள்ளி கல்வி வந்து சமூக தேவையுடன் தொடர்புபடுத்துவதை வலியுறுத்தியது. இந்த பேசிக் எஜுகேஷன் வந்து பள்ளி கல்வி என்றால் புத்தக கல்வியோட இல்லாம அதோடைய தொழிலும் கொஞ்சம் வந்து நமக்கு சமூகத்துக்கு என்ன தேவையோ அதையும் வந்து சேர்க்கணும் அப்படின்றதான் காந்திஜியினுடைய அந்த கருத்து. சமூகத்தின் தேவை என்ற கைத்தொழில் என்றால் அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த கைத்தொழில வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால சமூகத்தின் தேவையோட பள்ளி கல்வியை தொடர்படுத்தக்கூடிய ஒரு சாராம்சம் அதை வந்து நம்ம இப்போதைக்கு பயன்படுத்துறோம். அதே போல சம்பாதிக்கும் போதே கற்றல் அந்த முறையின் மூலம் இந்த நோக்கத்தை அவர் அடைய விரும்பினார். இந்த இரண்டு விஷயமும் வந்து நமக்கு கல்வி கொள்கைகள்ல எதுல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை அனுபவம் அப்படின்ற ஒரு டேர்ம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக சமூகத்திற்கு பயனுள்ள ஆக்கப்பூர்வமான பணிகள், தட் இஸ் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். இது அந்த SUPV அப்படின்னு சொல்லுவோம். இந்த SUPW உருவாவதற்கு காந்திஜியினுடைய அந்த ஆதார கல்வி திட்டம் தான் நமக்கு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் காந்திஜி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியலிஸ்டாக இருக்கிறார், அதே போல நேச்சுரலிஸ்டாகவும் இருக்கிறார், பிராக்மடிஸ்டாகவும் இருக்கிறார். ஐடியலிஸ்ட் என்பது அவர் தன்னுடைய அந்த கடவுள் கொள்கை மற்றும் கருத்துகளுக்கு மதிப்பளித்தலில் அவர் ஒரு ஐடியலிஸ்டாக இருப்பார். அதே போல நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இயற்கைக்கு ஒரு இயற்கைவாதி. மேலும் பிராக்மடிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த கல்வி தத்துவம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சமூகத்துக்கு பயனுள்ளதாக பயன்பாட்டு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிராக்மடிஸ்டாக அவர் வந்து சொல்றாங்க. அப்ப காந்திஜி ஒரு ஐடியலிஸ்ட், நேச்சுரலிஸ்ட் அண்ட் பிராக்மடிஸ்ட். இப்ப காந்திஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவர் வந்து அவருடைய அந்த எஜுகேஷன் வந்து பேசிக் எஜுகேஷன் அல்லது வாரதா எஜுகேஷன் சொல்றோம். அடுத்து வந்து நைட் டேலிங் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்த காந்திஜியினுடைய அந்த ஆதார கல்வியை ஆராய்வது அதை பத்தி அதற்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன். அவர் வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம். அப்புறம் இவருடைய கல்வி முறை வந்து கைத்தொழில் அந்த முறை. அப்புறம் ஏர்னிங் வைல் லேர்னிங், சம்பாதிக்கும் போதே கற்றல். அப்புறம் வந்து தாய்மொழி வழி கல்வி. இதெல்லாம் வந்து இதுல வந்து முக்கியமான நமக்கு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அரவிந்தர், ஸ்ரீ ஆரோபிந்தோ அப்படிதான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதுறோம். இவர் வந்து 1872ல பிறந்து 1950 வரைக்கும் இருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேசபக்தர் மற்றும் புரட்சியாளராக இருக்கிறார். ஒரு பேட்ரியாட், ரிவோல்யூஷனரி அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவர் ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு ஞானி, ஒரு சிந்தனையாளர். ஒரு தேசபக்த புரட்சியாளராக இருந்து சிறந்த கல்வியாளராக, ஞானியாக, சிந்தனையாளராக மாறினார். இவருக்கு ஆரம்பத்துல ஆங்கிலம், லத்தீன் மற்றும் கிரேக்க மொழிகள், இந்த 3 மொழிகளை வந்து ஃபர்ஸ்ட் கற்று தேர்ச்சி பெறுகிறார். அதன் பிறகு 7 வயது முதல் 21 வயது வரை 14 ஆண்டுகள் இங்கிலாந்து போயிட்டு அங்க இங்கிலாந்துல தங்கி இருக்காரு. அப்படி தங்கி இருக்கும் போது அங்க போயிட்டு பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலியன், ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொள்கிறார். அடுத்த 1893ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பி வர்றார். திரும்பி வந்த பிறகு என்ன பண்றாருன்னா சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, வங்காள மொழிகள் இவைகளை என்ன பண்றாரு அப்படின்னா கற்றுக்கொள்கிறார். அப்புறம் 1904ல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தானாகவே யோகா செய்ய தொடங்குறார். He began yoga by himself in 1904. இப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மொழிகளை கற்றறிந்தவர். மேலும் இவர் வந்து யோகா தானாகவே செய்கிறார். இவர் ஒரு தேசபக்த புரட்சியாளர், சிறந்த கல்வியாளர், ஞானி, சிந்தனையாளர். மேலும் இவர் வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு மாணவர். இவர் வந்து ICS என்ற தேர்வை எழுதி அதுல வந்து செலக்ட் ஆகிறாரு. ஆனாலும் அவர் வந்து அந்த வேலைக்கு வந்து செல்லவில்லை. ICS என்பது நம்ம IAS போல இந்தியன் சிவில் சர்வீசஸ், அந்த தேர்வை வந்து இவர் என்ன பண்றாரு அதுல வந்து செலக்ட் ஆகிறார். ஆனாலும் வேலைக்கு வந்து போகல. அடுத்தாக ஆரோபிந்தோட ஐடியாஸ் ஆன் எஜுகேஷன். இவருடைய ஆரோபிந்தோட ஐடியாஸ் ஆன் எஜுகேஷன் கண்டெய்னிங் இஸ் 2 books. அவர் எழுதின அந்த 2 புக் பாத்தீங்கன்னா, அதாவது அரவிந்தர் எழுதிய கல்வி சம்பந்தப்பட்ட 2 புத்தகங்கள். ஒன்னு வந்து A System of National Education, அது அடுத்ததா ஸ்ரீ ஆரோபிந்தோ அண்ட் மதர் ஆன் எஜுகேஷன்.
அரவிந்தர் மற்றும் கல்வியில் அரவிந்தர் மற்றும் அன்னை, எ சிஸ்டம் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன். இந்த 2 புக்கை வந்து அவர் வந்து கல்வி சம்பந்தமாக எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீ ஆரோபிந்தோ வியூஸ் ஆன் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் பத்தி அவருடைய வியூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து இந்த இன்டெகிரல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். இன்டெகிரல் எஜுகேஷனுக்கு அவர் என்ன மீனிங் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டெகிரல் என்றால் நமக்கு தெரியும், ஒரு மொத்தமான, ஒரு தொகுப்பான அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து, அல்லது ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லலாம். ஒருங்கிணைந்தன்ற போது அக்கார்டிங் டு ஸ்ரீ ஆரோபிந்தோ, எஜுகேஷன் மஸ்ட் எம்பசைஸ் the following aspects. அதாவது எஜுகேஷன் மஸ்ட் எம்பசைஸ்னா வலியுறுத்த வேண்டும். எதை வலியுறுத்த வேண்டும்? இன் அடிஷன் டு த ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசிக்கல், சைக்கிக் அண்ட் மென்டல் அஸ்பெக்டோட மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் ரெஸ்பெக்டிவ்லி, இதையும் வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு இது எல்லாம் வந்து சேர்ந்து அவங்க வந்து எஜுகேஷன்ல படிக்கும் போது இதனால அவனுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கல்டிவேஷன் ஆஃப் தீஸ் அஸ்பெக்ட், இந்த அஸ்பெக்டால அவருக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பியூட்டி, பவர், நாலேஜ், லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து கிடைக்குது. பியூட்டி, பவர், நாலேஜ் அண்ட் லவ் இது வந்து கிடைக்கிறது. இந்த பியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பியூட்டி அப்படின்றது பிசிக்கல் கல்ச்சர், அதாவது ரியலைசேஷன். பியூட்டி இஸ் த ரியலைசேஷன். இது எதுல இருந்து வருது அப்படின்னா, பிசிக்கல் கல்ச்சர் மூலமாக வருகிறது. அடுத்த பவர் வந்து யாரோட ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆஃப் சென்சேஷன். சென்சேஷன் மீன்ஸ் நமக்கு புலன் உணர்வுன்னு சொல்லுவோம். புலன் உணர்வு கட்டுப்பாடு, அதாவது பவர். அடுத்ததாக நாலேஜ். நாலேஜ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் மேக்கப், மனசை வந்து, அதாவது மென்டல் மேக்கப்னா நம்ம வந்து மன இதை வந்து இது பண்றதுக்கும், அப்புறம் வந்து மன அலர்ட் மைண்ட் அதை வந்து இது பண்றதுக்கும் இந்த நாலேஜ் வந்து முக்கியமா இருக்கிறது. அடுத்து லவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, லவ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டிசைரபிள் ஃபீலிங்ஸ். டிசைரபிள் விரும்பத்தக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள் மற்றும் மன வெளிச்சிகளை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மிக முக்கியமாக வந்து அரவிந்தருடைய கொள்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வீகமான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தெய்வீகமான ஏதோ ஒன்று இருக்கிறது. தெய்வீகத்தின் அந்த ஸ்பரிசத்தை குழந்தைக்கு உணர உதவுவதும், அந்த ஸ்பரிசத்தை கண்டுபிடிக்கிறதும் தான், கண்டுபிடிச்சு அதை வளர்த்து அதை பயன்படுத்துறது தான் ஒரு ஆசிரியருடைய பணி. அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உள்ளேயும் தெய்வீகமான ஒன்று இருக்கிறது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு உணர வைக்கணும், அப்புறம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை வளர்த்து அதை பயன்படுத்த வைக்கணும். இதுதான் வந்து ஒரு ஆசிரியருடைய பணி. அடுத்து வளரும் ஆன்மாவுக்குள் இருக்கும் மிகச்சிறந்தவற்றை வெளிக்கொணர்ந்து ஒரு உன்னத நோக்கத்துக்காக அதை முழுமையடைய செய்ய கல்வி உதவ வேண்டும். அதாவது ஆன்மாவுக்குள்ள, வளரும் ஆன்மா மீன்ஸ் குழந்தையினுடைய அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய மிகச்சிறந்தவற்றை நீங்க வெளிக்கொணர்ந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு உன்னத நோக்கத்துக்காக அதை முழுமையடைய செய்வதற்கு இந்த கல்வியானது உதவ வேண்டும் அப்படின்றது அரவிந்தனுடைய அந்த கருத்து. அடுத்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 3 கோட்பாடுகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கோட்பாடுன்னு பாத்தீங்கன்னா, எதையும் கற்பிக்க முடியாது, யாருக்கும் நீங்க எதையுமே கற்பிக்க முடியாது அப்படின்றது முதல் கோட்பாடு. அடுத்து இரண்டாவது கோட்பாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெற்றோர் அல்லது ஆசிரியர் விரும்பும் வடிவத்தில் மாணவர்களை அல்லது குழந்தையை உருவாக்குவது தவறு. குழந்தையை அதாவது இப்ப பெற்றோர் ஆசைப்படுற மாதிரி குழந்தைய வந்து படிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது கோட்பாடு என்ன அப்படின்னா, நம்ம தெரிந்ததிலிருந்து தெரியாதது, இட்ஸ் நோன் டு அன்னோன், இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். அதாவது அருகிலிருந்து தொலைவு அல்லது தெரிந்ததிலிருந்து தெரியாதது, இந்த மெத்தடை தான் நம்ம செயல்படுத்தணுன்றதான் இந்த 3 கோட்பாடுகள். ஃபர்ஸ்ட் முதல் கோட்பாடு எதையும் கற்பிக்க முடியாது யாருக்கும். அடுத்து வந்து இரண்டாவது வந்து பெற்றோர் ஆசிரியர் தாங்கள் விரும்பும் வடிவத்தில் குழந்தையை மாற்ற முயற்சிப்பது தவறு அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது கோட்பாடு வந்து தெரிந்ததிலிருந்து தெரியாதது. இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப முதல் கோட்பாடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதையும் கற்பிக்க முடியாது அடுத்துன்னு சொல்லிட்டு, ஆசிரியர் வந்து ஒரு பயிற்றுவிப்பாளர் அல்லது பணி மாஸ்டர் அல்ல, அவர் ஒரு உதவியாளர் மற்றும் வழிகாட்டி. இது முக்கியமானது. ஆசிரியர் இங்க ஹெல்பர் அண்ட் கைடாக இருக்கிறார். அப்ப ஆசிரியர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பயிற்றுவிக்க முடியாது, அப்படி இருக்கிறத நம்ம வந்து சரி பண்ணணும். அதை வந்து எப்படி பண்ணணும்ன்றதுதான் நம்ம பண்ண முடியும். அதாவது ஆசிரியர்களின் பணி மாணவர்களின் மனதில் திணிப்பதல்ல, ஆலோசனை கூறுவது. மாணவனின் மனதை பயிற்றுவிப்பதில்லை, மாறாக அவனது மனதை ஞான கருவியாக பக்குவப்படுத்த உதவுது. மாணவனுக்கு நம்ம பயிற்றுவிக்க கூடாது, அவனுடைய மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஞான கருவியா மாத்தி அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
ஆசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா, அறிவை வழங்கவில்லை, ஆனால் அறிவை எவ்வாறு பெறலாம் என்பதை காட்டுகிறார். அறிவு மாணவனுக்குள்ளே உள்ளது, அதை வெளிக்கொணர அவனுக்கு ஒரு உதவி தேவை. அது எங்கே இருக்கிறதோ அதை எப்படி மேற்பரப்புக்கு வர பழக்கப்படுத்த முடியும் என்று சொல்ல வேண்டும். ஆசிரியரால் மட்டும்தான் இந்த வேலையை என்ன பண்ண முடியும்னு சொல்றாருன்னா செய்ய முடியும். அதனால கண்டிப்பா ஆசிரியர் என்பவர் தேவை. ஆனா ஆசிரியர் என்பவர் மாணவருக்கு பயிற்றுவிப்பதற்கு பதிலாக அந்த மாணவருக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிக்கொணர்ந்து அது எப்படி வந்து அவருக்கு வந்து உதவும், அந்த அவருக்கு வந்து அந்த இதை வந்து கொண்டு வர்ற வேலையை தான் வந்து நம்ம வந்து ஆசிரியர் வந்து செய்யணும் அப்படின்றது. அடுத்து இரண்டாவது கோட்பாடு நமக்கு தெரியும், பெற்றோர் அல்லது ஆசிரியர் விரும்பக்கூடிய வடிவத்துல நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து மூன்றாவது கோட்பாடு, மனிதனின் இயல்பு வந்து அவனது ஆன்மாவின் இது என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய இயல்பு எவ்வாறு உருவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய ஆன்மாவோட கடந்த காலம், அப்புறம் அவனோட பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல், இந்த மூணும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய இயல்பை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. கடந்த காலம், அடுத்தது வந்து பாரம்பரியம், சுற்றுச்சூழல். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கடந்த காலத்தை அடித்தளமாக சொல்கிறார், நிகழ்காலம் பொருள் என்று சொல்கிறார், எதிர்காலத்தை குறிக்கோள் என்று எடுத்துக்கொள்கிறார். கடந்த காலம் அடித்தளம், நிகழ்காலம் பொருள், எதிர்காலமே குறிக்கோள். அடுத்த டீச்சர் அப்படின்றவர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கைட் அண்ட் ஹெல்பர் அண்ட் மாரலைசர் த்ரூ பெர்சனல் எக்ஸாம்பிள். பெர்சனல் எக்ஸாம்பிள்னா அந்த ஆசிரியர் வந்து மாரலைசர் அப்படின்னா ஒரு மாறன ஒழுக்க நெறி அதை வந்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனா எப்படி ஒழுக்க நெறியன்னா அவரே வந்து ஒரு ஒழுக்க நெறியுடன் கூடிய ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அடுத்த இந்த ஆரோபிந்தோ வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆசிரம ஸ்கூல், அது ஒரு ஆசிரம பள்ளியை நிறுவுகிறார். அந்த ஆசிரம பள்ளியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆசிரம பள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா, அந்த ஸ்கூல் வாஸ் ஒரிஜினலி ஸ்டார்டட் 1943 ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் ஸ்ரீ ஆரோபிந்தோஸ் டிசிபிள்ஸ். அதாவது அரவிந்தரினுடைய சீடர்களின், டிசிபிள்ஸ்னா சீடர்கள், சீடர்களின் குழந்தைகளுக்காக 1943 இந்த ஆசிரம் ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஃபுல் பிளட்ஸ்டு ஹை ஸ்கூலாக அது மாற்றம் அடைகிறது. மேலும் இந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிடென்டாகவும் அண்ட் அஸ் வெல் அஸ் டே ஸ்டூடெண்ட், இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்கி படிக்கலாம் அல்லது டெய்லி போயிட்டு வந்தும் படிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அது உருவாக்கப்படுகிறது. இது வந்து நமக்கு கேட்கலாம், ரெசிடென்ட் அஸ் வெல் அஸ் டே ஸ்டூடெண்ட். அதே போல இந்த ஆசிரம் ஸ்கூல் வந்து அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷனாக வந்து உருவாக்கப்படுகிறது. இதுல வந்து த இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், த அப்ஜெக்டிவ்ஸ் அண்டர்லைனிங் இந்த இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷனுடைய குறிக்கோள்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்திற்கு ஆற்றல் மிக்கதாக மாற்றும் கருவி மாற்றக்கூடிய கல்வி முறையை உருவாக்க வேண்டும். சமுதாயத்துக்கு ஆற்றல், டைனமிக் ஐடியல் ஃபார் சொசைட்டி. அடுத்து ஆளுமையினுடைய 5 அம்சங்கள். ஆளுமையினுடைய 5 அம்சங்கள் உடல், உயிர், மனம். 2 மனம் இருக்கும். ஆக்சுவலா ஒன்று வந்து சைக்கிக், இன்னொன்று வந்து மென்டல் ஒன்று, சைக்கிக் ஒன்று, அண்டு ஆன்மீகம். இதான் அந்த 5 அம்சங்கள் ஆகியவற்றின் பயிற்சி மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் மற்றும் வசதிகளை வழங்கக்கூடிய சூழலை உருவாக்குதல். அடுத்து யூனிட்டி ஆஃப் ஆல் நாலேஜ், அனைத்து அறிவுகளையும் ஒருங்கிணைத்தல். அடுத்து சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் ஆஃப் மேன்கைண்ட், ஒன்னஸ் அதாவது மனித இனத்தினுடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்தல். மனித இனத்தின் ஒற்றுமை, முக்கியமா வந்து மனித இனத்தின் ஒற்றுமை அப்படின்றதுக்கு அரவிந்தர் வந்து முக்கியத்துவம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, அது மாதிரி சர்வதேச நல்லிணக்கம், அதாவது நியூ இன்டர்நேஷனல் ஹார்மனி, புதிய ஒரு சர்வதேச நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் இந்தியா ஆற்ற வேண்டிய பங்கை கண்டறிதல் மற்றும் அதற்கு தயார் செய்தல். இது எல்லாமே யாரோட வேலைன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன், அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் த கரிக்குலம் இட் இன்க்ளூட்ஸ். இதுல வந்து என்னென்ன கரிக்குலம்ஸ், அதாவது அரவிந்தருடைய அந்த கரிக்குலத்துல என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ். சைக்கிக்னா மனம் சார்ந்த, ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மம் சார்ந்த படிப்புகள். அப்புறம் வந்து அகாடமிக் சப்ஜெக்ட்னா நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி அந்த மாதிரி. அடுத்து பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், உடல் ரீதியான, அப்புறம் வந்து நலவாழ்வு கல்வி, அதாவது உடற்கல்வி மற்றும் நலவாழ்வு கல்வி. அடுத்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், பண்பாட்டு செயல்பாடுகள், லைக் ஆர்ட் மீன்ஸ் நம்ம ஓவியம் வரைதல், இந்த மாதிரியான விஷயங்கள், மியூசிக், அப்புறம் டிராமா. அடுத்து ஒகேஷனல் ட்ரைனிங்னா தொழில்துறை சார்ந்த பயிற்சி. அடுத்து எஜுகேஷன் ஃபார்
இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எஜுகேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். உலகத்தை புரிந்து கொள்வதற்காக, சர்வதேச புரிதலுக்கான ஒரு கல்வியை உருவாக்க வேண்டும் அப்படின்றது. இந்த ஆரோவில் அப்படின்றதுதான் அந்த அரவிந்தனுடைய அந்த கல்வி இது இருக்கக்கூடிய இது சொல்றோம் நம்ம. ஆரோவில் பத்தி நம்ம பார்க்கலாம். ஆரோவில் அப்படின்றது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள விடியல் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோவில் இந்த 1968 பிப்ரவரி 28 அன்று அன்னையால் 68 பிப்ரவரி 28 அன்று அன்னையால் திறந்து வைக்கப்பட்டது. இங்க வந்து எப்படி திறக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா 121 நாடுகளின் பிரதிநிதிகள் அந்தந்த நாட்டில இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அதை வந்து கொட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக கொட்டுறாங்க அப்படின்னா மனித இனத்தினுடைய ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு தாமரை வடிவ கலசத்துல கொட்டி அதை வந்து திறந்து வைக்கிறாங்க. 121 நாட்டோட மண்ணும் அந்த தாமரை கலசத்துல என்ன பண்றாங்கன்னா திறந்து வைக்கிறாங்க. ஏன் இதை வந்து செய்யறாரு அப்படின்னா, அந்த இடம் வந்து இப்ப அந்த 121 நாடுகளின் மண்ணும் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அது யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக. அடுத்து ஆன்மீக விழிப்புணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அதே வேளையில் விஞ்ஞான வளர்ச்சிகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு நவீன மேலும் சுய ஆதரவு சமூகம், செல்ஃப் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி பற்றிய ஸ்ரீ அரவிந்தரின் பார்வைக்கு நடைமுறை வெளிப்பாட்டை வழங்குவதை இது வந்து நோக்கமாக கொண்டது. இந்த ஆரோவிலோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ஆன்மீக விழிப்புணர்வு மட்டும் இல்லாம விஞ்ஞான வளர்ச்சியையும் உருவாக்க வேண்டும். மேலும் இது ஒரு நவீனமாக இருக்கணும், மாடர்னாக இருக்க வேண்டும். மேலும் இது வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில இது வந்து இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து இந்த ஆரோவிலுடைய சொந்த சாசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாசனத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரோவில் என்பது குறிப்பாக யாருக்கும் சொந்தமானது அல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே சொந்தமானது அப்படின்றதான் அந்த ஆரோவிலினுடைய சொந்தம். அது அந்த ஆரோவில் சாசனத்துல இருக்கக்கூடிய டர்ம்ஸ். இது வந்து மனித ஒற்றுமையின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க, த சிட்டி ஆஃப் ஹியூமன் யூனிட்டி என்று சொல்கிறார்கள். இந்த ஆரோவிலினுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா, பூமியில் எந்த நாடும் அதன் ஒரே சொத்தாக உரிமை கோர முடியாத ஒரு இடம் இருக்க வேண்டும். எந்த நாட்டாலையும் அந்த இடத்தை உரிமை கோர முடியாது. ஏன்னா 121 நாடும் அதுக்கு சொந்தமா இருக்கு. எந்த ஒரு பர்டிகுலர் நாடும் ஒரு உரிமை கோர முடியாத ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை வந்து அவர் உருவாக்குகிறார். அடுத்து உலகின் குடிமக்களாக அனைவரும் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு இடம் இருக்க வேண்டும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டுகளை சேர்ந்தவர்களும் ஒரு இடத்துல வந்து ஒரு சுதந்திரமான, அதாவது தங்களுடைய சொந்த நாட்டை போல் வாழ்வதற்காக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் அந்த ஆரோவில் அப்படின்றது. அடுத்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்ரீ ஆரோபிந்தோ டு எஜுகேஷன். அரவிந்தரினுடைய அந்த பங்கு, கல்வித்துறையில அரவிந்தருடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்விக்கு ஸ்ரீ அரவிந்தரின் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளாவிய கலாச்சாரத்தின் நகரமான ஆரோவிலின் வளர்ச்சியில் சர்வதேச பண்பாகும். உலகளாவிய கலாச்சாரத்தின் நகரமான ஆரோவிலோட வளர்ச்சியில வந்து எதை கொண்டு வர்றாரு அப்படின்னா, சர்வதேச பண்பை, அதாவது இன்டர்நேஷனல் பிளேவர் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆரோவில். இன்டர்நேஷனல் பிளேவர், அதாவது ஆரோவில்ல வளர்ப்பதில இன்டர்நேஷனல் பிளேவர்னா அது அனைத்து நாடுகளினுடைய பண்பையும் அங்க வந்து கொண்டு வர்றது, அதுதான் வந்து இது. அப்புறம் வந்து இந்த ஆரோவில்லானது தற்பொழுது ஒரு உலக பல்கலைக்கழக மையமாக உள்ளது. இதுல வந்து இப்ப யாரெல்லாம் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பருவம் முதல் முதுமை வரை தொடர்ச்சியான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இந்த ஆரோவில் ப்ராஜெக்டுக்கு தற்பொழுது யார் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கமும் யுனெஸ்கோவும் இதற்கு வந்து நிதி உதவிகளை வழங்கி வருகிறது.